மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்தியோதயம் புத்தகத்தில் 6வது சாப்டர் பச்சுறுதி. இதில் பேஜ் நம்பர் 81, 82, 83. இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கதை. 3 தவளைகள் மலையினுடைய அந்த உச்சியை அடையணும் அப்படிங்கிறத லட்சியமாக எடுத்துக்கிட்டு மலையினுடைய அடிவாரத்தில் நின்றுட்டுருக்கு. அப்போது ஒரு வழிபோக்கன் வந்துட்டு, இந்த மலை மேலேயா நீங்கள் ஏற போகிறீங்க, இது ரொம்ப கரடு முரடாக இருக்கும், நீங்கள் ஏறினீங்கன்னா அது சறுக்கி நிறைய கீழே விழுந்துடுவீங்க, அடிபட்டுரும் அப்படிங்கிறத சொல்கிறான். அதை கேட்டதும் ஒரு தவளை தன்னுடைய அந்த முயற்சியிலேருந்து பின்வாங்கி வெளியில் வந்துடுது. அடுத்த 2 தவளைகள் மேலே ஏறிட்டுருக்கு. அப்போ இன்னொரு வழிபோக்கன் வந்துட்டு, நிறைய பாம்புகள் இருக்கும் இந்த மலை மேலே, நீங்கள் மேலே ஏறும்போது அந்த பாம்புகள் உங்களை சாப்பிட்ரும், அதனால் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லும்போது அதை கேட்ட இன்னொரு தவளையும் தன்னுடைய முயற்சியை கைவிட்டுட்டு வெளியில் வந்துடுது. கடைசியாக அந்த 3வது தவளை மலையினுடைய அந்த சிகரத்தை அடைந்து உச்சியை அடைஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக திரும்பி வருது. அப்போ அந்த வழிபோக்கன் வந்துட்டு, இவ்வளோ நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்லியும் நீ எப்படி மேலே போன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அந்த தவளை வந்துட்டு நல்லா அவன் சொல்கிறத உள்வாங்கிட்டு, எனக்கு காது கேட்காது அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இறுதி லட்சியம் என்ன அப்படிங்கிறத நாம் தீர்மானம் பண்ணி அதுக்கான முயற்சிகளை நாம் எடுத்து அதனுடைய வழி நாம் போக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நாம் இந்த நெகட்டிவான விஷயங்களை காது கொடுத்து கேட்கக்கூடாது. அப்போது அந்த நேரத்தில் நம்ம செவிடர்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு முறை முயற்சி செய்து பார், இறந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாரு சாருஜி மாஸ்டர். சங்கல்பம், பற்றுறுதி, தன்னம்பிக்கை, இது 3 மெய்மை உணரக்கூடிய மார்க்கத்தில் சுலபமான வெற்றிக்கு உதவக்கூடிய அடிப்படை அம்சங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சங்கல்பம் அப்படிங்கிறது ஒரு உறுதியான சபதம், ஆன்மீகத்தில் நாம் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சரியான எண்ணம், மங்களகரமான தீர்மானம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அதோட கூட பற்றுறுதி, நம்மளுடைய இதயத்தினுடைய ஆழம் வரைக்கும் அந்த உறுதியோடு இருக்கிறது, எந்த சுயநல நோக்கமுமே இல்லாமல். அடுத்தது தன்னம்பிக்கை, இது ஒரு நேர்மறையான நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ். அப்போ இந்த 3 தான் மெய்மை உணரக்கூடிய மார்க்கத்தில் நம்மளுடைய வெற்றிக்கு உதவக்கூடிய அடிப்படையான அம்சங்கள் அப்படின்றாங்க. மெய்ப்பொருளை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு திடமான சங்கல்பம், அதை நாம் எடுக்கும்போது தான் நம்மளுடைய சுயத்தை, நம்மளுடைய ஆன்மாவை விழிப்புணர்வு செய்ய வைக்கணும், சுயத்தை கண்டறியணுங்கிற எண்ணம் நமக்குள்ள விழிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உணர்த்துது. அப்போ அதே எண்ணத்தோடு இருந்து நாம் என்ன பண்ணுறோம், ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த ஆன்மீகத்தில் நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடிய, அந்த உயர்ந்த நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்போது அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பாதைங்கிறது நம்மளை அந்த இறுதியான லட்சியத்திற்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய சரியான பாதையாக இருக்கணும். அப்போ சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக நம்ம மனசில் வச்சுக்கக்கூடிய ஒன்று. அப்போ அந்த சரியான பாதைங்கிறது நமக்கு எப்படி நாம் கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா, நாம் அந்த இறுதி லட்சியத்தை பற்றின ஒரு தெளிவான சரியான கருத்தை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய லட்சியம் அப்படிங்கிறது உயர்ந்ததாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் அந்த சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த இறுதி லட்சியம் அப்படிங்கிறது ஓரொரு மனுஷங்களுக்கும் வேறு வேறு விதங்களில் இருக்கலாம். ஒருத்தங்க ஒரு விதமான லட்சியத்தை வச்சிருக்கலாம், அதையே அவங்க இறுதி லட்சியமாகவும் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ யார் என்ன மாதிரியான லட்சியத்தை வச்சிருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான வழிகள் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த வழிகளும் ஒருத்தங்க மாறுபட்டிருக்கலாம். அதனால நாம் அடைய விரும்பக்கூடிய அந்த இறுதி லட்சியத்திற்கு நம்மளை நேரடியாக கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு சரியான பாதையை நாம் தேர்ந்தெடுக்கணும். அப்போ அதில் நாம் தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் நாம் அவசரப்பட்டு தீர்மானிக்கிறது, ஏதோ ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுக்கிறது, ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்குது.
யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க அப்படிங்கறதுனாலயும் ஒரு அவசரமான ஒரு தூண்டுதல்னால அவசரமா எடுக்கிற ஒரு முடிவும் அதன் மூலமா நாம பின்பற்றக்கூடிய ஒரு பாதையும் இது எல்லாமே நம்மள அந்த லட்சியத்திற்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு சரியான பாதையா இல்லாம இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பாதையை தேர்ந்தெடுக்கிறதுலயும் சரி, குருவை தேர்ந்தெடுக்கிறதுலயும் சரி, ஒரு அவசர கதிங்கிறத நாம காமிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நாம தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுனால அந்த உண்மையான மெய்ப்பொருளை நம்மளுடைய பார்வையிலேருந்து தவற விட்டுறோம். அப்போ அது தவறான பாதைன்னு தெரிஞ்சும் அதே இடத்துல நாம விடாப்பிடியா நம்ம போகும்போது நம்மளுடைய அந்த இறுதி நிலையான சத்திய நிலை அதை அடையிறது அப்படிங்கிறது முடியாத காரியமாயிடுது. அதாவது ஒரு துரதிருஷ்டவசமா குறைபாடுடைய ஒரு வழிகாட்டுதல்னாலையும் சரி, ஒரு தவறான பயிற்சி முறைகள்னாலையும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நடக்குது. அதனால நாம எடுத்துட்டு இருக்கிற அந்த பாதை, ஆன்மீக பாதைங்கிறது உண்மையிலேயே அந்த மெய்ப்பொருளை உணர்த்துறதுக்கு சரியான பாதை தான் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேருந்தே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதங்கள்லையும் சோதிச்சு பார்க்கணுங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்றாங்க. ஒரு இமயமலை சாரல்ல 28 வருஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சன்னியாசி ஒரு சமயம் நம்மளுடைய மிஷின்ல சேர்ந்திருக்கிறாரு, சகஜ மார்க்கத்தினுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்புல. அப்போ அங்க இமயமலையில ரொம்ப குளிர் அதிகம். அப்போ அந்த சன்னியாசி அவர் வந்துட்டு ஒரு கோமணமும் போர்வையும் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன குடிசையில அவங்க இருந்தாங்க. அவங்க கூடவே கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேரு அந்த சன்னியாசியோட இருந்திருக்காங்க. அப்போ அங்க மேல இருக்கும்போது ரொம்ப குளிர் அதிகமா இருக்கிறதுனால மலை அடிவாரத்திலேருந்து மணிக்கு, அதாவது ஒரு மணி நேரத்திற்கும் சூடான தேநீர் விற்கிறவங்க அங்க வருவாங்க. மேல அங்க தங்கி இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த டீ கொடுத்துட்டு போவாங்க. அப்போ அந்த சன்னியாசி ஒரு நாள் பாபுஜிய சந்திக்கிறதுக்காக போயிருந்தாரு ஆசிரமுக்கு. அப்ப பாபுஜி மாஸ்டர் கேக்குறாரு, நீங்க எதன் மீது தியானம் செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த சன்னியாசி சொல்றாரு, தேநீர் கொண்டு வருபவனை பத்தி தான் நாங்க தியானம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க குளிர் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த டீய பத்தின எண்ணம் தான் எங்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த டீ விக்கிறவன் எப்ப வரப்போறான் அப்படிங்கறத பத்தியே தான் அதிகமான ஒரு யோசனை இருக்கும், அதையே தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்றாரு. அப்போ பாபுஜி மாஸ்டர் சொல்றாரு, நீங்க டீய பத்தி அதிகமா நினைக்கிறதுனால அந்த டீ உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? அப்போ நீங்க கடவுள் மேல நீங்க தியானம் செஞ்சீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு கிடைப்பாரு இல்லையா அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அந்த சன்னியாசி தன்னோட அந்த வாழ்க்கைய ஒரேடியா கைவிட்டுட்டு அபியாசி ஆயிட்டாரு அப்படிங்கறத மாஸ்டர் சாருஜி மாஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான இடங்கள்ல வாழ்ந்தவங்க தன்னுடைய கருத்தை நேர்மையா சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையானவர்களா இருக்காங்க. நாம பண்ணிட்டு இருக்கிறதுல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறதையாவது அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இப்போ ஒரு வழி பழமையானது, ஒரு ஆன்மீக பாதையில நாம போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அதற்கான ஒரு சரியான வழியை நாம தேர்ந்தெடுக்கும் போது அந்த வழி பழமையானது அப்படிங்கறதுனால மட்டுமே அதை பின்பற்றாதீங்க. பழமையானது அப்படின்னும் போது இன்னைக்கான காலகட்டத்துக்கும் இந்த உலகிற்கும் சமுதாயத்திற்கும் அது பொருந்தாம இருக்கலாம். இது ஒரு விஷயம். இன்னொன்னு, ஒரு வழிய நிறைய பேர் பின்பற்றுறாங்க, நிறைய பேர், அதாவது கூட்டம் நிறைய இருக்கு இந்த இடத்துல, அப்ப இந்த வழி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை தேர்ந்தெடுக்காதீங்க. நிறைய பேரு ஒரு விஷயத்துல இருக்காங்க, இந்த இடத்துல அதிகமான மக்கள் இருக்காங்க அப்படிங்கறதுனால மட்டுமே அது சரியான வழியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத சொல்றாங்க. அதாவது நிறைய பேரு ஒரு விஷயத்துல இருக்காங்கங்கிறதுனாலயே அது சரியான வழியா இருக்காது, அதுவும் தவறான வழியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒன்னுடைய தராதரத்தை நாம நிர்ணயிக்கணும் அப்படின்னும் போது அத நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா முறைகளையும் பயன்படுத்தி நிதானத்தோட நாம கவனிக்கணும்.
நம்மளுடைய பகுத்தறிவு, அனுபவம் இதை எல்லாத்தையுமே நாம பயன்படுத்தி ஆழமா சிந்திச்சு சோதனை செஞ்சு பார்க்காம ஒரு அவசர முடிவுங்கிறத இந்த விஷயத்துல நாம எடுக்கக்கூடாது. கடைசியில எப்போ ஒண்ணு நமக்கு தகுதியானது, நம்மள அந்த இறுதியான நிலைக்கு கூட்டிட்டு போகக்கூடிய சரியான பாதைங்கிற முழு நம்பிக்கையும் திருப்தியும் நமக்கு தோணுதோ, அப்ப நாம நம்பிக்கையோடையும் விடாமலும் நாம அதை பின்பற்றலாம். இந்த மாதிரி ஏற்பட்ட நம்பிக்கைங்கிறது தான் உண்மையாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கும். வெளிப்படையான ஒரு வசீகரமான அம்சங்கள்னாலும், ஒரு கவர்ச்சிகரமா இருக்கு அப்படிங்கறதுனாலயும், ஒரு உலகாதாயமான அற்ப சாதனைகளை கொண்டு வளர்க்கப்பட்ட ஒரு நம்பிக்கைங்கிறது பற்றுறுதி கிடையாது. அது வெறும் அட்ராக்ஷன் மட்டும்தான். வெளியில பாக்குறதுக்கு கவர்ச்சியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அதுல ஒன்னும் இருக்காது. அப்போ அந்த கவர்ச்சியை பார்த்துட்டு நாம ஒரு விஷயத்துக்குள்ள போறோம் அப்படின்னா அது கொஞ்ச காலம்தான் அது நீடிச்சிருக்கும். அந்த கவர்ச்சி நம்மளை விட்டு போனதும் அந்த நம்பிக்கையும் நம்மளை விட்டு போயிடும். அப்போ இது உண்மையான பற்றுறுதி இல்ல, இது வெறும் தூண்டுதல்னால மட்டுமே ஏற்படக்கூடிய ஒண்ணு. ஒரு நிலையான அஸ்திவாரம் இல்ல அப்படிங்கும் போது ஒரு சின்ன இடையூறு வரும்போதே நமக்கு அது மறைஞ்சு போயிடுது அப்படின்றாங்க. அதாவது நம்மளுடைய அனுபவம் எதுவுமே இல்லாம ஒரு மதத்திலேயோ இல்ல வேற யாரோ சொன்னாங்க அப்படிங்கறத வச்சு, கவர்ச்சிகரமா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வெளிப்புறமா நாம நம்பக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறத மூட பக்தி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. இது ஒரு சின்ன இடையூறு வரும்போதே நம்மளை விட்டு அது காணாம போயிடும். நம்மளுடைய பகுத்தறிவு, அனுபவம் இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி நாம சரியா சோதனை செஞ்சு பார்த்து ஒரு முடிவெடுக்கும் போது மட்டும்தான் அதுல நமக்கு ஒரு முழு நம்பிக்கையும் திருப்தியும் நமக்கு ஏற்படுது. அப்ப அதுல கிடைக்கக்கூடியதுதான் உண்மையான நம்பிக்கையாகவும் இருக்கும், அது நிரந்தரமானதாகவும் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.